Hi friends, welcome to Vallamai AS Academy. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் வந்து பார்க்க போறோம்னா ஜூன் 2024 ரிவிஷன் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம அகாடமியில் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் பேர் என்னன்னா மாஸ்டர். இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா மொத்தம் 33 டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதில் நம்ம காம்போ எப்படி பிரிக்கிறோம்னா General English plus Maths, General English, Maths plus GS. இதுதான் நம்மளோட காம்போ. ஓகேவா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் புக் வைஸில் சிலபஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வெக்காபுலரி டெஸ்ட் தனியாக இருக்கும், கிராமர் டெஸ்ட் தனியாக இருக்கும். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 10 ரிவிஷன் டெஸ்ட் இங்கிலீஷ்க்கு இருக்கும். ரிவிஷன் மட்டும் எத்தனை இருக்குன்னா 10 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம்னா குரூப் 2 2A பிளான் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷோ ஜிஎஸோ நம்ம ஒரு ஹோல் ஸ்டிக்காக முடிச்சிடலாம். முக்கியமாக ஜென்ரல் இங்கிலீஷ் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். அப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணலாம், நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். இப்போ இது ஜூன் 2024 ரிவிஷன் கிளாஸ் 1. இது கிளாஸ் 1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா சாயில் நெய்லிங். அதாவது தமிழில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மண் ஆணி திட்டம். இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா நீலகிரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரிவென்ட் லேண்ட்ஸ்லைட். அதாவது நீலகிரிலாம் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும்ல, அதை தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி லேண்ட்ஸ்லைட் இப்படி ஆகும்போது இந்த இடத்துல இப்படி ஆணி அடித்து இதை தடுத்து நிறுத்துவாங்க. ஓகேவா? இதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ரோ சீடிங் டெக்னிக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கு என்ன டெக்னிக்னா ஹைட்ரோ சீடிங் டெக்னிக். இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சாயில் நெய்லிங் ஸ்கீம் ரீசெண்டாக எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா நீலகிரியில் லான்ச் பண்ணாங்க. என்ன டெக்னிக்னா ஹைட்ரோ சீடிங் டெக்னிக். அடுத்தது புதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2024 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது புதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் பாய்ஸ் படிக்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸ் காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம். அது எதுக்குன்னா நிறைய பேர் 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு நிறைய பேர் வறுமை காரணமாக ட்ராப் அவுட் ஆகுறாங்கல்ல, அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள ஹையர் எஜுகேஷன் நம்ம படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீம். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2024. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் கொடுப்பாங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி புதுமை பெண் திட்டமும் இருந்துச்சு. இதுவும் இது கேர்ள்ஸ்க்காக. இது கேர்ள்ஸ்க்காக. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022 லான்ச் பண்ணாங்க. இதுவும் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் அவங்க போனால் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்களும் நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க ஹையர் எஜுகேஷன் நம்ம ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஎம் தாயின் மாணவர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பைலட் ப்ராஜெக்டாக எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையிலும் நாகப்பட்டினத்துலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பாவர்ட்டியில் வறுமையில் இருக்க 5 லட்சம் ஃபேமிலிஸை என்ன பண்ணோம், பாவர்ட்டிலேருந்து அவங்க மீட்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க பாவர்ட்டிலேருந்து இவங்களை எப்படி மீட்பாங்க, அதாவது 5 லட்சம் ஃபேமிலிஸை எப்படி மீட்கிறாங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மூலயமாவும், எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, இது மூலயமா அவங்களோட வறுமையிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு வரதுக்காக இந்த ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து நிறைய இடத்துல வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த இடம் அந்த ஊர் மட்டும் என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நம்ம டீட்டெயிலாக வேற ஒரு கிளாஸில் வந்து பார்ப்போம். கீழடி வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வேம்பக்கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகரில் வந்து இருக்குது. கீழடி வந்து சிவகங்கை, வேம்பக்கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கீழ்நாமண்டி எங்கே வந்து இருக்குன்னா திருவண்ணாமலையில் வந்து இருக்குது. கீழ்நாமண்டி வந்து எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பொற்பனை கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் திருமாலாபுரம் வந்து எங்கே இருக்குன்னா தென்காசியில் வந்து இருக்குது. சென்னனூர் வந்து எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியில் வந்து இருக்குது. திருமாலாபுரம் வந்து எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. இதை நம்ம எப்படின்னா டிடின்னு நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செங்கனூர் வந்து எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. அதுக்கப்புறம் கொங்கல் நகரம் வந்து எங்கே இருக்குன்னா திருப்பூரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மருங்கூர் எங்கன்னா கடலூர். ஓகேவா? இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா கீழடி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, நம்ம பார்த்துக்கணும். அகழ்விடுக்கு இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் வந்து யாருக்குன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள்ஸ்க்காக, அதாவது 9வதுலேருந்து 12வது படிக்கிற பெண் குழந்தைகளுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட எய்ம் வந்து என்னன்னா டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் சோஷியல் டிஸ்டர்பன்ஸ். ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைலாம் வரும், அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற கைட்னஸ்னால் டீச்சர்ஸ் மூலயமா வந்து கொடுப்பாங்க. ஒரு இன்டர்நெட்டை கூட எப்படி அவங்க சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்னஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகழ்வினக்கு இனிஷியேட்டிவ் வந்து எந்த கிளாஸ் கேர்ள்ஸ்க்குன்னா வந்து 9th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ்க்காக. ஜனவரி 25 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா தமிழ் மொழி தியாகிகள் நாள். எப்போனா வந்து தமிழ் மொழி தியாகிகள் நாள் வந்து எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜனவரி 25 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எப்போலேருந்துனா 2025 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போனா வந்து ஜனவரி 25. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொழிக்காக வந்து நிறைய பேர் பாடுபட்டு இறந்துருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கௌரவப்படுத்தும் விதமாக இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். தமிழ் லாங்குவேஜ் மார்ட்டியர்ஸ் டே. அடுத்தது ஜூன் 3 வந்து நம்ம என்னவா அப்சர்வ் பண்ணுறோன்னா வந்து செம்மொழி நாள் விழாவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதை யார் ஹானர் பண்ணுறதுக்குன்னா இங்கே வந்து நம்மளோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஜூன் 3 வந்து என்ன, செம்மொழி நாள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவார்டு. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறோம், அதாவது கலைஞர் அவார்டு, அறிஞர் கலைஞர் அவார்டு வந்து இந்த அவார்டு வந்து எதுக்காக வந்து கொடுக்குறோன்னா கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜுக்காக யார் யார் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, தமிழ் லாங்குவேஜை எப்படி மீட்கிறாங்க, தமிழ் லாங்குவேஜை வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி போய் சேர்க்குறாங்க, அவங்க சிறப்பு மிக்கிறதுக்காக இந்த அவார்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கவிஞர் முடியரசன் அவருக்கு வந்து சிலை வந்து எங்கே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர் முடியரசன் ஸ்டாச்சு வந்து எங்கே வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து சிவகங்கையில் வந்து வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி ஹூர் ட்ராஜடி. அதாவது வந்து இது எதுக்குன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து நிறைய பேர் வந்து சாராயம் குடிச்சு வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த இதை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு 1 man கமிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டாங்க. யார் தலைமையில் வந்து போட்டிருக்காங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் கோகுல் தாஸ் அவங்களோட தலைமையில் வந்து ஒரு கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்ற விசாரிக்கிறதுக்காக அவர் தலைமையில் வந்து ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. குலசேகரன் கமிஷன் 2020 வந்து குலசேகரன் கமிஷன் அப்படின்னு போட்டாங்க. இந்த குலசேகரன் கமிஷன் வந்து எதுக்காக போட்டோன்னா வந்து கேஸ்ட் பேஸ் சென்சஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக, டு கலெக்ட் கேஸ்ட் பேஸ் சென்சஸ்க்காக போடப்பட்ட கமிஷன் தான் வந்து குலசேகரன் கமிஷன். எந்த வருஷம்னா வந்து 2020. அதுக்கப்புறம் வி சேஃப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வந்தாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம்.
வி சேஃபோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம். இது வந்து எப்போ போட்டாங்கன்னா 2024 வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டாங்க. மொத்தம் எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு வந்து போட்டாங்க. இதுக்கு வந்து அசிஸ்டன்ஸ், அதாவது இதுக்கு உதவி செய்கிறது வந்து யாருன்னா வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இதுக்கு உதவி செய்கிறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். வி சேஃப்கான அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, அதாவது உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து எமர்ஜிங் செக்டாரில் வந்து இருக்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து போட்டாங்க. உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து எமர்ஜிங் செக்டார்ஸில் வந்து இருக்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ எமர்ஜிங் செக்டார்னால் வந்து என்னென்னா, எமர்ஜிங் செக்டார்லாம் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஏஐ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக், இவி, இதெல்லாம் வந்து எமர்ஜிங் செக்டார். இதில் வந்து உமனோட பங்களிப்பு இருக்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இது மூலயமா நம்ம தமிழ்நாடு வந்து $1 trillion எக்கனாமி வந்து எப்போ அச்சீவ் பண்ணுவோம்னா 2030 அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா நம்ம வந்து 1 trillion எக்கனாமி வந்து 2030 வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இனிஷியலாக வந்து இது எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இனிஷியலாக 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வி சேஃப் அப்படின்றது இனிஷியலாக எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் முதல்வன் ஸ்கீம். நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022 வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல புதுமை பெண் திட்டம், இப்போ அதுவும் 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் வந்து எப்போனா 2022, நான் முதல்வன் ஸ்கீமும் வந்து எப்போனா 2022. இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் யூத்தை வந்து அவங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாங்கி தருது, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு தொழில் முனைவர் ஆக்குறது, அதுக்காக தான் இந்த நான் முனைவர் ஸ்கீம் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இதில் படித்து நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து எப்போனா 1937. சும்மா இந்த ஆக்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து எப்போனா 1937. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1983. இந்த டாஸ்மார்க்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா, டாஸ்மார்க்கோட ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அதான் வந்து டாஸ்மார்க்கோட ஃபுல் ஃபார்ம். எந்த வருஷம்னா 1983. அடுத்தது தமிழ்நாடு வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து எப்போ பேன் பண்ணாங்க? தமிழ்நாடு வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், தமிழ்நாடு வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து எப்போ பேன் பண்ணாங்கன்னா January 1, 2019 வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவிலே வந்து அதை பேன் பண்ணாங்க. இந்தியாவில் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா July 1, 2022 வந்து இந்தியாவில் ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தோம்னா வந்து 2021. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எதுக்குன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். எந்த வருஷம்னா 2021. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் மெக்சிகோ. மெக்சிகோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து யாருன்னா கிளாடியா ஷென்பகம். கிளாடியா ஷென்பகம் அவங்க தான் வந்து மெக்சிகோவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். மெக்சிகோவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து யாருன்னா கிளாடியா ஷென்பகம். அதுக்கப்புறம் UN வந்து ஒரு இயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. UN வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 வந்து என்ன வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து யாருன்னா UN. ஓகேவா? 2025 என்ன வருஷமாக UN வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் 3 கிரிமினல் லாஸை வந்து பேர் வந்து மாற்றிருக்காங்க. அது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா July 1, 2024. 3, அதாவது 3 கிரிமினல் லாஸோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. அது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா July 1, 2024. அது என்னன்னா இந்தியன் பீனல் கோட் 1860 இருக்குல்ல, இதை என்னவா வந்து மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா. இந்தியன் பீனல் கோட் 1860 என்னவா பேர் மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா. அடுத்தது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் எந்த வருஷம்னா 1898. இதோட பேரை வந்து என்னவா மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா. பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா. அடுத்தது இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து என்னவா பேர் மாற்றிருக்காங்கன்னா பாரதிய சாக்ஷிய அதிநியம். ஓகேவா? பாரதிய சாக்ஷிய அதிநியம்.
அடுத்தது நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன். நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் 2024 அவங்க எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 12,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா இதில் அதிகமாக எந்த ஸ்டேட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குன்னா யூபியில் தான் வந்திருக்கு. எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்னால் 6,492 கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ்னால் வந்து 304 கம்ப்ளைண்ட்ஸ். யூபியில் எவ்வளோ 6,000க்கு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன், அது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. அதோட ஆக்ட் வந்து எப்போனா 1990. இது வந்து இது மூலமே என்ன பண்ணலாம், டு அச்சீவ் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது உமனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி, அதாவது உமனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி கேட்கணும். அதுக்கப்புறம் உமன் வந்து எல்லா துறையிலையும் வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்களுக்கு கொண்டுறதுக்காக தான் இந்த கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இதோட சேர்பர்சன் வந்து யாருன்னா விஜயா கிஷோர் தான் இதோட சேர்பர்சன். அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனோட ப்ரெசன்ட் சேர்பர்சன் வந்து யாருன்னா விஜயா கிஷோர். சமுத்ராயன் மிஷன். இந்த சமுத்ராயன் மிஷன் வந்து எதுக்காக போடப்பட்டதுன்னா, நம்ம ஓஷனில் வந்து டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த மிஷன் வந்து போடப்படுறது. சன்னை ரிசர்ச் பண்ணுறதுக்காக போடப்பட்டது வந்து என்னன்னா ஆதித்யா. அதுக்கப்புறம் 3 ரிசர்ச் பண்ணுறதுக்காக போடப்பட்டது வந்து என்னன்னா சந்திராயன். இது வந்து கடலை ரிசர்ச் பண்ணுறதுக்காக போடப்பட்ட மிஷன். இது வந்து என்னன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு ஓஷன் மிஷன். ஓகேவா, மனிதர்களில் வந்து எப்படின்னா கடலுக்குள்ள அனுப்பி ரிசர்ச் பண்ணுறதுக்காக. இது வந்து எதோட பார்ட்னா வந்து இந்தியாவோட டீப் சி மிஷனோட பார்ட். இது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இந்த சமுத்ராயன் மிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து வருதுன்னா எர்த் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வந்து வருது. இது ஒரு அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா டு எக்ஸ்ப்ளோர் டெப்த் ஆஃப் ஓஷன். ஓகேவா, ஓஷனோட டெப்த்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன். இந்தியா வந்து 6th country டு ஹாவ் இட்ஸ் ஓன் டீப் சி மிஷன். ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடி 5 கண்ட்ரி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா தான் வந்து 6th country, அதாவது கடலில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மிஷன் பண்ணுறதுல இந்தியா தான் வந்து 6th country. அந்த சப்மர்சபிள் பேர் வந்து என்னன்னா மத்ஸ்யா 6000. ஓகேவா, இப்போ அது எப்படி இருக்குன்னா உரலை மாதிரி வந்து இருக்கும். இது உள்ள 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா, இதோட பேர் தான் வந்து என்னன்னா மத்ஸ்யா 6000 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு இப்படி பேர் வச்சுருப்பாங்கன்னா வந்து 6 கிலோமீட்டர் வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்காக இந்த பேர் கூட, இந்த 6000 அப்படின்றது கூட சொல்லியிருக்கலாம். அடுத்தது எத்தனை பேர் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா 3 மனுஷங்களை வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. இதை டெவலப் பண்ணது, இந்த மத்ஸ்யா 6000 சப்மர்ஸில் வந்து டெவலப் பண்ணது வந்து யாருன்னா சென்னை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகேவா, நம்ம சென்னையோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி தான் வந்து இந்த சப்மர்ஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூன் 5 வந்து என்ன டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஜூன் 5 வந்து என்ன டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதோட தீம் வந்து என்னன்னா 2024 தீம். ஓகேவா, இது வந்து 2024 தீம். இதோட தீம் வந்து என்னன்னா லேண்ட் ரீஸ்டோரேஷன், டீடெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் ரீசைலன்ஸ். ஓகேவா, இதோட தீம் வந்து என்னன்னா லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் ரீசைலன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜூன் 2024 பார்ட் 1 கிளாஸ் வந்து பார்த்தோம். பார்ட் 2 கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.